இப்போ நம்ம பார்க்க போகிறது 11ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்கக்கூடிய புவியியல் தலைப்பில் 6வது அலகில் 6.44ல் காற்றுகளை பற்றி பார்க்க போகிறோம். வளிமண்டல சமநிலை நிலைநிறுத்தி உயரழுத்தம் உள்ள பகுதியிலிருந்து தாழ்வழுத்தம் உள்ள பகுதியை நோக்கி வாயு மூலக்கூறுகள் கிடைமட்டமாக நகர்வதை காற்று என்கிறோம். இந்த காற்று எப்போதும் சம அழுத்த கோட்டில் செங்குத்தாக நகர்கிறது. புவி சுற்றவில்லை என்றால் காற்று நேர்கோட்டில் சென்றுவிடும். புவி சுழற்சியால் ஏற்படும் கோரியலிஸ் விளைவு காரணமாக காற்று திசை திருப்பப்படுகிறது. காற்றின் திசையை அறிய பயன்படும் கருவி காற்று திசைமான், அதாவது விண்ட் வேவன் என்றும், காற்றின் வேகத்தை அளவிட பயன்படும் கருவி காற்று மணி, அதாவது அனமோமீட்டர் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்போ காற்றின் வகைகள் பார்த்திங்கன்னா, புவி மேற்பரப்பு காற்று, உயர் அட்சரேகை காற்று அப்படிங்கிறதும். இந்த புவி மேற்பரப்பு காற்று பார்த்திங்கன்னா 3 இருக்குது. அது முதன்மை காற்று, 2ஆம் நிலை காற்று, 3ஆம் நிலை காற்றுகள். இந்த முதன்மை காற்றுகள் பார்த்திங்கன்னா உலகளவிய காற்றுகள், கோள் காற்று, நிலையான காற்றுகள் அப்படிங்கிறதும். 2ஆம் நிலை காற்றுகள் பருவ காற்றுகள், வட்டார காற்றுகளும். 3ஆம் நிலை காற்றுகள் தல காற்றுன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த முதன்மை காற்றுகளில் என்ன இருக்குன்னா, வியாபார காற்றுகள், மேற்கத்திய காற்றுகள், துருவ கிழக்கு காற்றுகளும். 2ஆம் நிலை காற்றுகளில் பார்த்திங்கன்னா பருவ காற்றுகள், சூறாவளிகள் இருக்குது. 3ஆம் நிலை காற்றுகள் கடல் மற்றும் நில காற்றுகள், மலை மற்றும் பள்ளத்தாக்கு காற்றுகள், குளிர் மற்றும் வெப்ப காற்றுகள். அடுத்து உயர் அட்சரேகை காற்றுன்னா ஜெட் காற்று என அழைக்கப்படுகிறது. இப்போ இந்த காற்றுகள் பார்த்திங்கன்னா, சூரிய ஒளிக்கதிர் இங்கே உயர் வருது. இந்த நிலநடுக்கோட்டில் தாழ்வு பகுதி இருந்தால் உடனே அது குதிர் அட்சரேகை, அதாவது நிலநடுக்கோட்டு பகுதியில் இருந்தால் மேலே வடகிழக்கு வியாபார காற்று, இங்கே தென்கிழக்கு வியாபார காற்றுன்னு இருக்குது. அதுக்கப்புறமா குதிரை அட்சரேகையில் உயர்வாக அடையுது. அடுத்து துருவ விழிமுகத்தில் தாழ்வு அடையுது. மற்றும் துருவ கிழக்கு காற்று உயர்வடையுது. அதே மாதிரி குதிரை அட்சரேகத்தில் அதே உயர்வடையுது. துருவ வெளிமுகத்தில் தாழ்வாயிடுது. துருவ கிழக்கு காற்றில் இதாகுது. இதில் மேலே பார்த்தீங்கன்னா மேற்கத்திய காற்று, இது மேற்கத்திய காற்று அப்படிங்கிறத இதில் வரும். இது அழுத்த பட்டைகளும் முதன்மை காற்றுகளும். பொதுவாக வளிமண்டல சுழற்சி அழுத்த பட்டைகள் மற்றும் முதன்மை காற்றுகள். நிலநடுக்கோட்டிற்கு துருவம் வரை ஒவ்வொரு கோளத்திலும் 4 அழுத்த பட்டைகளும், உலக அளவில் மொத்தம் 7 அழுத்த பட்டைகளும் காணப்படுகின்றன. பின்வரும் அழுத்த பட்டைகள் முதன்மை காற்றுடன் உருவாகின்றன. நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த பட்டை, அது 5 டிகிரி வடக்கு மற்றும் 5 டிகிரி, இது யூக்கலேர்சர் லோ ப்ரெஷர் பெல்ட்னு சொல்லுவாங்க. இது அமைதியான பலவீனமான மற்றும் மாறுபடும் காற்று பகுதி. இப்பகுதி முழுவதும் அதிக வெப்பநிலை கொண்டு நிலவுவதால் காற்று சூடாகி விரிவடைந்து மேல் நோக்கி செல்வதால் அழுத்தம் குறைந்த தாழ்வழுத்த பகுதியை உருவாக்கின்றது. எனவே இப்பகுதி அமைதியாக இருப்பதால் இதை அமைதி மண்டலம், டோல்ட்ரம்ஸ் என்கிறோம். துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பகுதியிலிருந்து காற்றானது நிலநடுக்கோட்டின் தாழ்வழுத்த பகுதியை நோக்கி வீசுகிறது. கோரியலிஸ் விளைவு காரணமாக இக்காற்றுகள் வட அரைக்கோளத்தில் வலது புறமாகவும் மற்றும் தென் அரைக்கோளத்தில் இடதுபுறமாகவும் திசை திருப்பப்படுது. இக்காற்று திசை திருப்பப்படும் பகுதியை பொறுத்து வடகிழக்கு மற்றும் தென்கிழக்கு வியாபார காற்று என பெயரிடப்படுகிறது. காற்றுகள் வியாபாரத்திற்கு பெரிதும் உதவியாக இருந்ததால் வியாபார காற்று என அழைக்கப்படுகிறது. அது துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பட்டை, த சப் டிராபிக்கல் ஹை ப்ரெஷர் பெல்ட். 25 டிகிரி முதல் 35 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு நிலநடுக்கோட்டு பகுதியிலிருந்து மேல் எழும்புகின்ற காற்றானது துருவங்களை நோக்கி செல்கிறது. இந்த உயர் அச்சப்பகுதியிலிருந்து துருவ மண்டலத்திலிருந்து வரும் காற்றானது மோதி துணை வெப்பமண்டல நிலப்பரப்பை நோக்கி கீழிறங்குகிறது. இதன் விளைவாக துணை வெப்பமண்டல பகுதியில் உயர் அழுத்த பட்டைகள் உருவாகின்றன. இப்பகுதியில் அதிக அழுத்தம் நிலவுவதால் இவ்வழியே செல்லும் கப்பல்கள் வேகம் குறைவதை தடுக்க குதிரைகள் கடலில் தூக்கி எறியப்பட்டதாக கூறப்படுகிறது. எனவே துணை மண்டலம் குதிரை அட்சரேகை, ஆர்ஸ் லேட்டிடியூட் என்றும் அழைக்கப்படுகிறது. இப்பகுதியில் கீழிறங்கும் காற்றானது 2 பிரிவுகளாக பிரிந்து நிலநடுக்கோட்டை நோக்கி வீசும் காற்றை வியாபார காற்று, அதாவது ட்ரேட் விண்ட்ஸ் எனவும், துருவத்தை நோக்கி வீசும் காற்றை மேற்கத்திய காற்று எனவும் அழைக்கிறோம். மேற்கத்திய காற்று துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி நகரும்போது வடகோளத்தில் வலதுபுறமாகவும் தென்கோளத்தில் இடதுபுறமாகவும் திரும்புகிறது. 3வது துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் சொன்னாங்க. த சப் போலார் லோ ப்ரெஷர் பெல்ட். 50 டிகிரியில முதல் 60 டிகிரி வடக்கு மற்றும் தெற்கு துணை வெப்ப மண்டலத்திலிருந்து துருவத்தை நோக்கி வீசும் வெப்பமானது மேற்கத்திய காற்று துருவ உயர் அழுத்த பகுதியிலிருந்து வரும் குளிர்ந்த துருவ கிழக்கத்திய காற்றுடன் மோதி உயர எழும்புவதால் துணை துருவ தாழ்வழுத்த பட்டை உருவாகிறது. அடுத்தது துருவ உயர் அழுத்த பட்டைகள், போலார் ஹை ப்ரெஷர் பெல்ட். 80 வடக்கு முதல் 80 தெற்கு முதல் துருவம் வரையும்
சாய்வான சூரிய கதிர்வீசல் மற்றும் குறைவான உள்வரும் வெப்பத்தால் துருவ பகுதிகளில் நிலையாக குறைந்த வெப்பநிலையே காணப்படும். இதனால் 2 துருவங்களிலும் துருவ உயர் அழுத்த பட்டைகள் உருவாகின. மேற்பரப்பில் இருக்கும் உயர் அழுத்தம் உயரமான பகுதியில் காணப்படும் தாழ்வழுத்தத்துடன் எப்பொழுதும் ஒத்திருக்கிறது. அதுபோல மேற்பரப்பில் இருக்கும் தாழ்வழுத்தம் உயர் பகுதிகளில் காணப்படும் உயர் அழுத்தத்துடன் ஒத்திருக்கின்றது. உயர் அழுத்தத்தில் காற்று வழிப்பகுதி எப்போதும் மையத்திலிருந்து விலகுகின்றது. ஆனால் குறைவழுத்த பகுதியில் காற்று குவிகின்றது. உங்களுக்கு தெரியுமா, புவியின் கோளத்தில் 40 டிகிரி தெற்கு முதல் 60 டிகிரி தெற்கு வரை பெருங்கடல் பறந்து விரிந்துள்ளது. இதனால் மேற்கத்திய காற்றுகள் தொடர்ந்து வலிமையானதாகவும் இருக்கும். எனவே இப்பகுதியில் உருமும் 40, சீரும் 50 மற்றும் கீச்சிடும் 60 என்ன கப்பலோட்டிகளால் அழைக்கப்படுகின்றது. அதாவது சேலர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அழுத்த பட்டைகள் உருவாவதற்கான அடிப்படை காரணிகள். அழுத்த பட்டைகள் 2 முக்கிய காரணிகளை பொறுத்து உருவாகின்றன. அவை வெப்பநிலை. நிலநடுக்கோட்டு பகுதியில் அதிக வெப்ப காரணமாக தாழ்வழுத்த பட்டைகளும், துருவ பகுதியில் குறைந்த வெப்பநிலை காரணமாக உயர் அழுத்த பட்டைகளும் உருவாகின்றன. எனவே இவை வெப்பத்தால் உருவாக்கப்பட்ட அழுத்த பட்டைகள் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து இயக்காற்றல். துணை வெப்பமண்டல உயர் அழுத்தம் மற்றும் துணை துருவ தாழ்வழுத்த பட்டைகள் காற்றின் இயக்கம் மற்றும் மோதல் காரணமாக உருவாகின்றன. இவை இயக்க ஆற்றினால் உருவாக்கப்பட்ட அழுத்த பட்டைகள் என்று அழைக்கப்படுகிறது. இப்போ இங்கே பாருங்கள், வட துருவத்தில் உயரம் 15 வரைக்கும். இது துருவ வழிமுகம். துருவ அடிவழி முனையிலிருந்து துருவ செல் அப்படிங்க போகிறது. அங்கே மத்திய அச்சரகை அடிவழி முனைக்கு போய் அங்கே 90 டிகிரி வடக்கு தாழ்வு பகுதி, அதாவது இதுதான் கிழக்கத்திய காற்று பகுதியில் தான் இது நடக்குது. அடுத்து மத்திய அச்சரகை அடிவழி முனையிலிருந்து 60 டிகிரி வடக்குலேருந்து 30 டிகிரி வடக்கு உயர வரை போனால் இது வெப்பமான தென்மேற்கத்திய காற்று அப்படின்னு சொல்லுவாங்க. இது பெரல் செல்னு அழைப்பாங்க. இந்த சுழற்சி பேர் பெரல் செல் அழைப்பாங்க. அடுத்தது வெப்பமான அடுத்தது 30 டிகிரி வடக்குலேருந்து நிலநடுக்கோடு தாழ்வு பகுதிக்கு வரும்போது வெப்பமான தென்மேற்கத்திய காற்று இருக்கும். அதில் கால் திரள் மேகம். அடுத்தது ஹிட்லி செல் அப்படிங்கிறது நடக்கும். இந்த நிலநடுக்கோட்டில் என்ன நடக்கும்னா நிலநடுக்கோட்டு அடிவழி முனை அப்படிங்கிறது இருக்கும். அடுத்தது உலகளவிய காற்றுகள் அச்சரகை அழுத்தத்தில் என்னென்னா தென் அரைக்கோளத்தில் பிரதிபலிப்பு படம் இங்கே காட்டியிருக்காங்க. அவள் தான் இந்த நெடுவரை காற்று சுழற்சி மெயின்டெனன்ஸ் செல் வச்சுன்னா. இப்போ நெடுவரை காற்று அறை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. வியாபார காற்றானது மேலெலும்பும் நிலநடுக்கோட்டு தாழ்வழுத்த பட்டை மற்றும் கீழிறங்கும் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பட்டையும் இணைந்து அறை போன்று காணப்படுது. இதை ஹெட்லெஸ் செல் என அழைக்கிறோம். மேற்கத்திய காற்றானது கீழிறங்கும் துணை வெப்பமண்டல உயர் அழுத்த பட்டை மற்றும் மேலெழும்பும் துணை துருவ தாழ்வழுத்த பட்டையுடன் இணைந்து அறை போன்று காணப்படுது. இதை பெரல் செல் என அழைக்கிறோம். வட தென் துருவ உயர் அழுத்த பட்டையில் இருந்து உருவாகும் துருவ கிழக்கத்திய காற்று மற்றும் துணை துருவ குறைவழுத்த பட்டை ஆகியவை இணைந்த பகுதியை துருவ செல் என அழைக்கிறோம். இப்போ வெப்பமண்டல இணைப்பு பகுதியில், அதாவது ITCZ இன்டர் ட்ரோபிக்கல் கன்வர்ஜென்ட் ஜோன் சொல்லுவாங்க. 2 வியாபார காற்று அமைப்புகள் சந்திக்கும் பகுதியை வெப்பமண்டல இணைப்பு பகுதி என்கிறோம். அழுத்த பட்டை மற்றும் முதன்மை காற்றுகளின் இடமாற்றம். அழுத்த மண்டலங்களும் மற்றும் முதன்மை காற்றுகளும் அவற்றின் நிலையிலிருந்து 5 டிகிரி வடக்கு முதல் 5 டிகிரி தெற்காக சூரியனின் நகர்வோடு ஒத்த நகர்வால் இவை மாறும் தன்மை கொண்டது. 2ஆம் நிலை காற்றுகள் பருவக்காற்று மற்றும் சூறாவளி ஆகிய இரண்டாம் நிலை காற்றுகள் அல்லது வட்டார காற்றுகள் என கருதப்படுகிறது. பருவக்காற்றுகள் மாசிம் என்கின்ற அரேபிய சொல்லிலிருந்து மான்சூன் என்ற சொல் பெறப்படுது. மாசிம் என்பது பருவங்கள் என்ற பொருள்படும் நிலம் மற்றும் நீர் பகுதிகளை வெப்பமடைதல் மற்றும் குளிர்ச்சியடைதல் சமமற்ற தன்மையால் திசை திரும்பும் காற்றுகள் பருவ காற்றுகள் என்கிறோம். பருவ காற்று தோன்றும் முறை. கோடை காலத்தில் நிலப்பரப்பு அதிகமாக வெப்பமடைவதால் நிலப்பரப்பின் மீது தாழ்வழுத்தம் உருவாகிறது. ஆனால் பெருங்கடலின் மீது குறைவான வெப்பநிலை நிலவுவதால் இங்கு உயர் அழுத்தம் உருவாகிறது. எனவே கோடை காலத்தில் கடலிலிருந்து நிலத்தை நோக்கி காற்று வீசுகிறது. இதற்கிடையில் குளிர்காலத்தில் நிலமானது அதிகளவு வெப்பத்தை வெளியேற்றி விடுவதால் நிலத்தின் வெப்பமானது கடலை விட குறைவாக காணப்படும். இதனால் நிலப்பரப்பில் உயர் அழுத்தமானதும் உயர்ந்தும் கடலில் தாழ்வு அழுத்தம் உருவாகுது. எனவே குளிர்காலத்தில் நிலத்திலிருந்து கடலை நோக்கி காற்று வீசுகிறது. இச்செயல்முறை அப்பகுதி பெரும் மழைப்பொழிவில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. பருவக்காற்றின் இயல்பால்
பருவக்காற்று 3 முக்கிய இயல்புகளினால் பிற காற்றுகளிலிருந்து முற்றிலும் வேறுபட்டு காணப்படுது. அவை: ஒன்று, பருவங்களிடையே காற்று வீசும் திசை குறைந்தபட்சம் 160 டிகிரி அளவு திரும்புதல். 2வது, கண்டகாலம் மற்றும் பெருங்கடலில் பெரும் பகுதியில் தாக்கத்தை ஏற்படுத்துதல். 3வது, நிலம் மற்றும் நீர் பகுதியில் தோன்றும் உயர் மற்றும் தாழ்வு அழுத்த அமைப்புகள் பருவகாலத்துக்கு ஏற்ப இடம் மாறுதல். இப்போ உங்களுக்கு தெரியுமா, காற்று அமைப்பு மேலே குறிப்பிட்ட பருவ காற்று இயல்புகளை ஒரு பருவத்திலிருந்து மற்றொரு பருவத்திற்கு ஏதாவது ஒரு இயல்பு இல்லாமல் இருக்குமானால் அக்காற்று அமைப்பு போலி பருவ காற்று பிசிடிக் மோன்சூன் என அழைக்கிறோம். இதை பொய் பருவக்காற்று ஃபால்ஸ் மோன்சூன் அல்லது பருவக்காற்று மாதிரி மான்சூன் டென்சினின் என வேறு பெயரால் அழைக்கிறோம். அடுத்து, பருவ காற்று அமைப்பு இடம் சார்ந்து 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுது. அவை: ஒன்று, ஆசிய பருவக்காற்று ஏசியன் மோன்சூன். 2வது, தெற்காசிய பருவக்காற்று சவுத் ஏசியன் மோன். 1வது, ஆசிய பருவக்காற்று. ஆசிய பருவக்காற்று பருவகாலத்தின் அடிப்படையில் குளிர்கால பருவக்காற்று மற்றும் கோடைகால பருவக்காற்று என 2 பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. கோடை காலத்தில் பாய்கல் ஏரி பகுதி பிரதேசத்தில் நிலவும் அதிக வெப்பத்தால் தாழ்வு அழுத்தம் ஏற்படுகிறது. பசிபிக் பெருங்கடலில் அலுசியான் தீவு பகுதியில் உள்ள குறைந்த வெப்பத்தால் உயர் அழுத்தம் ஏற்படுகிறது. இதனால் பசிபிக் பெருங்கடலில் இருந்து காற்று கோடை காலத்தில் ஆசியாவின் மையப்பகுதியை நோக்கி வீசுகிறது. இது ஆசியாவின் கோடைக்கால பருவக்காற்று, அதாவது சம்மர் மோன்சூன் ஆஃப் ஏசியா என அழைக்கப்படுகிறது. இக்காற்று ஆசியாவின் கிழக்கு கடற்கரையோரத்தில் மழைப்பொழிவை கொடுக்கிறது. அதேபோல் குளிர்காலத்தில் பாய்கல் ஏரி பகுதியில் குறைந்த வெப்பநிலை காரணமாக உயர் அழுத்தம் ஏற்படுகிறது. அலுசியான் தீவு பகுதியில் அதிக வெப்பநிலை மற்றும் குறைந்த அழுத்தம் காரணமாக மத்திய ஆசியாவில் இருந்து பசிபிக் பெருங்கடல் நோக்கி காற்று வீசுகிறது. இதை ஆசியாவின் குளிர்கால பருவக்காற்று வின்டர் மோன்சூன் ஆஃப் ஏசியா என அழைக்கிறோம். இந்த காற்று அமைப்பு கண்டத்திலிருந்து கடலை நோக்கி வீசுவதால் ஜப்பான் மேற்கு கடற்கரை தவிர ஆசியா கண்டத்திற்கு மழைப்பொழிவை கொடுப்பதில்லை. அடுத்து, தெற்காசிய பருவக்காற்று. தெற்காசிய பருவக்காற்று இமயமலைக்கு தெற்கு பகுதியில் உள்ள நாடுகளான இந்தியா, பாகிஸ்தான், வங்காளதேசம், இலங்கை, மாலத்தீவு, நேபாளம் மற்றும் பூட்டான் ஆகிய நாடுகளில் வீசுகிறது. இக்காற்று உருவாகும் திசையை பொறுத்து தென்மேற்கு பருவக்காற்று மற்றும் வடகிழக்கு பருவக்காற்று என 2 பெரும்பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. இப்போ இங்கே பாருங்கள், தெற்காசிய காற்று இப்போ கோடை காலத்தில் பார்த்திங்கன்னா இந்தியா, அதாவது தென்மேற்கு பகுதியிலேருந்து அப்படியே சுற்றி இமயமலைக்கு போகுது. அதே குளிர்காலத்தில் பார்த்திங்கன்னா அது அப்படியே ரிட்டர்ன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ தென்மேற்கு பருவக்காற்று சவுத் வெஸ்ட் மோன்சூன் கோடை காலத்தில் இந்திய தீபகற்பம் சுற்றியுள்ள கடல் பகுதியை விட அதிகமான வெப்பத்தை பெறுகிறது. இதனால் பாகிஸ்தான் பெஷவர் பகுதியில் தாழ் அழுத்தம் உருவாகிறது. அதே சமயம் இந்திய பெருங்கடல் பகுதியில் நிலவும் மிக குறைந்த வெப்பநிலை காரணமாக அதிக அழுத்தம் உருவாகிறது. எனவே இந்திய பெருங்கடலில் இருந்து தெற்காசியாவை நோக்கி தென்கிழக்காக காற்று வீசுகிறது. இந்த காற்று நிலநடு கோட்டை கடக்கும்போது கொரியலிஸ் விசையின் காரணமாக வலப்புறமாக திரும்பி தென்மேற்கு பருவக்காற்றாக ஆண்டுக்கு 4 மாதங்கள் மிக அதிக மழைப்பொழிவு தருகிறது. இது இந்தியாவின் துணை கண்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று என அழைக்கப்படுகிறது. இந்த பருவக்காற்று அரபிக் கடல் கிளை மற்றும் வங்காள விரிகுடா கிளை என இரண்டு பிரிவுகளாக பிரிகின்றது. அடுத்து, அரபிக் கடல் கிளை, அரபிக் சீன் பிரான்ச் சொல்லுவாங்க. இக்காற்று மேற்கு தொடர்ச்சி மலையால் தடுக்கப்பட்டு செங்குத்தாக மேலே உயர்ந்து மலையை உருவாக்கின்றது. இங்கு மலைமுகப்பு பகுதி, அதாவது மலை பெறும் பகுதி அதிக மழைப்பொழிவும் மலை மறைவு பகுதியில் குறைந்த மழைப்பொழிவையும் தருகிறது. எனவே மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் கிழக்கு பகுதியுடன் ஒப்பிடும்போது மேற்கு கடற்கரை பகுதியில் அதிக மழை பெய்ய கொடுக்கிறது. இந்தியாவின் தென்மேற்கு பருவக்காற்றால் மழையை பெறும் முதல் மாநிலம் கேரளாகும். இது ஜூன் முதல் வாரத்தில் உருவாகுது. பின்னர் இக்காற்று வடக்கு நோக்கி படிப்படியாக நகர்ந்து மேற்கு கடற்கரை பகுதியில் வளர்ச்சியடைந்து கர்நாடகா, கோவா, மகாராஷ்டிரா, குஜராத் மற்றும் ராஜஸ்தான் ஆகிய பகுதிகளில் பருவமழை கொடுக்கிறது. இக்காற்று இமயமலை நோக்கி முன்னேறி சென்று இமயமலையின் மீது மோதி இமயமலை பஞ்சாப் மற்றும் ஹரியானாவில் ஓரளவு மழையை கொடுக்கிறது. அரபிக் கடல் கிளை மற்ற பகுதி கிழக்கு நோக்கி நகர்ந்து உத்தரப்பிரதேசம் மற்றும் பீகாரில் மழையை கொடுக்கிறது. இங்கு இக்காற்று வங்காள விரிகுடா கிளையுடன் இணைந்து அதிக அளவு மழைப்பொழிவை ஏற்படுத்தி வெள்ளப்பெருக்கிற்கு வழியாகிறது. இப்போ வங்காள விரிகுடா பே ஆஃப் பெங்கால் பிரான்ச்சு தென்மேற்கிலிருந்து வீசும் இக்கிளையானது இலங்கையில் மலைத்தடை மழையை ஏற்படுத்துவதோடு அந்தமான் நிக்கோபார் தீவில் மலைத்தடை மழையை கொடுக்கிறது. கிரேட் நிக்கோபார் தீவில் உள்ள இந்திரா முனை மே மாதம் நடுவில் மழை பெறுவதால் இந்தியாவில் தென்மேற்கு பருவமழை பெறும் முதல் பகுதி ஆகும். இக்காற்று இந்தியாவின் கிழக்கு கடற்கரை மற்றும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளுக்கு இணையாக வீசுகிறது. எனவே தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு போதிய அளவு மழை கொடுப்பதில்லை. மியான்மரில் உள்ள அரக்கன்யோ மலையின் மீது மோதி மியான்மரின் மேற்கு கடற்கரை பகுதியில் மிக அதிக மழை கொடுக்கிறது. இக்காற்று மியான்மரின் அரக்கமேன மலையால்
திருப்பப்பட்டு இந்தியாவின் வடகிழக்கு மாநிலங்களை நோக்கி புனல் வடிவில் குவிகிறது. இக்காற்று மேகாலயா பீடபூமி, வங்கதேசம் மற்றும் இந்தியாவின் வடகிழக்கு பகுதிகளுக்கு மிக அதிக மழையை கொடுக்கிறது. உலகிலே மிக அதிக மழை பெறும் பகுதி மாசின்ரம். மேகாலயாவின் பீடபூமி மலையின் முகப்பு பகுதியில் அமைந்துள்ளது. இப்போ இங்கே பாருங்கள், தெரிந்து தெளிவோம். நீங்கள் எங்கு கண்டிராத ஒரு விதமான மலை இது. நீங்கள் வெறுமென 4 அடி தொலைவிலே பார்க்க முடிந்தது. எங்களால் மேகத்தை தொடவும் உணரவும் மற்றும் சுவைக்க முடிந்தது என ஓர் உள்ளூர்வாசி கூறினார். ஆமாம், அது 1000 வீடுகளுடன் மேகாலயாவின் கிழக்கு காசி குன்றில் அமைந்துள்ள மாசின்ரம் என இடம். இது உலகிலே மிக அதிகமாக மழை பெறும் இடம் என கின்னஸ் சாதனையை கொண்டுள்ளது. கின்னஸ் இணையதள தகவலின்படி இந்த இடத்தின் ஆண்டு சராசரி மழையளவு 11,861 மில்லிமீட்டர் ஆகும். ஆனாலும் இந்த சுண்ணாம்பு பீடபூமி மழை நீரை உள்வாங்குவதில்லை. எனவே காடுகள் அரிதாகவே காணப்படும். மண்ணரிப்பு அதிகம் ஏற்படுகிறது. பெய்யும் மழை எல்லாம் வங்கதேசத்திற்கு செல்கிறது. உலகின் மிக அதிக மழை பெறும் இந்த பகுதி பருவமழை முடிந்தவுடன் தீவிர தண்ணீர் தட்டுப்பாட்டில் சிக்கிக் கொள்கிறது. ஆகவே உலகில் மிக அதிக மழை பெறும் மாசின்ரம் உலகின் அதிக மழை பெறும் பாலைவனம் என மக்களால் அழைக்கப்படுது. அதாவது வெட்டஸ்ட் டெசர்ட்னு சொல்லுவாங்க. இக்காற்று பகுதி மேலும் இமயமலையின் பகுதியை நோக்கி நகர்ந்து அதற்கு தெற்கு சரிவுகளில் அதிக மழையை கொடுக்கிறது. இதனால் பிரம்மபுத்திரா நதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுகிறது. இந்த காற்று மேற்கு நோக்கி வீசுவதால் பூட்டான், சிக்கிம், மேற்கு வங்காளம், நேபாளம் மற்றும் பீகார் ஆகிய பகுதிகளில் பருவமழை கொடுக்கிறது. இது பீகாரில் அரபிக்கடல் கிளை காற்றுடன் கலந்து அதிக மழைப்பொழிவு மற்றும் வெள்ளப்பெருக்கை ஏற்படுத்தியது. பிறகு தென்கோளத்தை நோக்கி சூரிய நகர்வால் தென்மேற்கு பருவக்காற்று படிப்படியாக தெற்கு ஆசிய கண்டத்திலிருந்து விலகுகிறது. இதை தென்மேற்கு பருவக்காற்று விலகல் என அழைக்கிறோம். அடுத்து வடகிழக்கு பருவக்காற்று, நார்த் ஈஸ்ட் மான்சூன். குளிர்காலத்தில் இந்தியா துணை கண்டமானது இந்திய பெருங்கடலை விட குளிராக உள்ளது. இதனால் காற்று வடகிழக்கு திசையில் இருந்து தென்மேற்கு திசையை நோக்கி வீசுகிறது. இது வறண்ட காற்றாக செல்வதால் தெற்காசியாவின் கடலோர பகுதியான இந்தியாவின் சோழமண்டல கடற்கரை மற்றும் இலங்கை பகுதிகளை தவிர மற்ற பகுதிகளுக்கு மழை கொடுப்பதில்லை. தெற்காசியாவில் இது வடகிழக்கு பருவக்காற்று அல்லது பின்னடைவு பருவக்காற்று ரிட்டர்னடு மான்சூன் என அழைக்கப்படுது. இந்தியாவில் விவசாயம் பெரும்பாலும் பருவக்காற்று மழையை சார்ந்துள்ளது. எல்னினோ ஆண்டில் பசிபிக் கடல் நீரின் வெப்பநிலை அதிகரிக்கிறது. இது இந்திய பெருங்கடலில் உள்ள உயர் அழுத்தத்தை வலுவிழக்க செய்வதால் தெற்கு ஆசியாவை நோக்கி வீசும் தென்மேற்கு பருவக்காற்று வலுவிழக்கிறது. ஆனால் குளிர்காலத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் தாழ்வழுத்தம் உருவாகி தாழ்வழுத்த மண்டலமாக மாறி வலுவான சூறாவளிகளை உருவாக்கின்றது. அடுத்தது 3ஆம் நிலை காற்றுகள், அதாவது தலக்காற்றுன்னு சொல்லலாம். புவியின் மேற்பரப்பில் வெப்பமடைவதால் மற்றும் குளிர்வடைவதால் ஏற்படும் வேறுபாடுகள் காரணமாக உருவாகும் அழுத்த சரிவினால் தள அளவில் 3ஆம் நிலை காற்றுகள் உருவாகின்றன. கடல் மற்றும் நிலக்காற்றுகள், சி அண்டு லேண்ட் பேசன். பகல் நேரத்தில் நிலமானது நீரை விட வேகமாக வெப்பமடைகிறது. நிலத்தில் உள்ள காற்று வெப்பமாக விரிவடைந்து மேலெழும்பி தாழ்வழுத்தம் உருவாகிறது. அதே நேரத்தில் கடல் மீது உள்ள காற்று மெதுவாக வெப்பமடையும் காரணத்தினால் உயர் அழுத்தம் உருவாகிறது. காற்றானது உயர் அழுத்தம் உடைய பெருங்கடலிலிருந்து தாழ்வழுத்தம் உடைய நிலப்பகுதியை நோக்கி வீசுகிறது. இதனை கடற்காற்று என அழைக்கிறோம். இந்நிகழ்வு இரவு நேரத்தில் எதிர்மறையாக நிலத்தில் இருந்து கடலை நோக்கி வீசுவதால் இதற்கு நிலக்காற்று என்கிறோம். இங்கே பாருங்கள், கடல் காற்று, நிலக்காற்று. இப்போ நிலப்பகுதியில் தாழ்வழுத்தம் வெப்பமாகி காற்று தாழ்வழுத்தம் உருவாகி அதுக்குமா அது கடலில் உயர் அழுத்தம் உருவாகி குளிர்காற்று அப்படியே போகுது. அப்படின்னா நிலக்காற்றில் பார்த்திங்கன்னா நிலக்காற்றில் காற்று குளிர்ந்த காற்றாகிடுது. அதே கடலில் வெப்பமாகிடுது. அப்போ தாழ்வழுத்திலிருந்து உயரழுத்துக்கு இது போகுது. அவ்வளோதான். உங்களுக்கு தெரியுமா, கடல் காற்று, நிலக்காற்று கடலோரத்தில் படகு போக்குவரத்துக்கு பெரிதும் உதவுவதால் மீனவர்கள் தினசரி நடவடிக்கைக்கு உறுதுணையாகிறது. மீனவர்கள் அதிகாலையில் கடலுக்குள் மீன் பிடிக்க செல்ல நிலக்காற்றும் மாலையில் கரைக்கு திரும்ப கடற்காற்றும் உதவுகிறது. மலைகள் மற்றும் பள்ளத்தாக்கு காற்றுகள், மவுண்டன் வேலன்ஸ் பேசன் சொல்லலாம். பகல் நேரத்தில் நிலப்பரப்பையும் பள்ளத்தாக்கின் கீழ்ப்பகுதி மற்றும் பக்கவாட்டு பகுதிகளில் உள்ள காற்றையும் சூரியன் வெப்பப்படுவதால் பள்ளத்தாக்கு காற்று உருவாகிறது. காற்று வெப்பமடைவதால் அடர்த்தி குறைந்த பள்ளத்தாக்கு பக்கங்களில் வழியாக மெதுவாக மேலும் இது பள்ளத்தாக்கு காற்று என்று அழைக்கிறோம். இச்செயல்முறை திசை மாறி இரவு நேரங்களில் மலையின் மேல் பகுதியில் இருந்து பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியை நோக்கி வீசுகிறது. இதற்கு மலைக்காற்று என்ற பெயர். இப்போ உங்களுக்கு தெரியும், மலைக்காற்றும் பள்ளத்தாக்கு காற்றும் மலை உச்சி மற்றும் பள்ளத்தாக்கு பகுதிகளில் வானிலை பெரிதும் பாதிக்கிறது.
மலை உச்சியை காலையிலும் பள்ளத்தாக்கினை வானிலும் தெளிவாக காண முடிகிறது. ஆனால் மலை உச்சியானது மாலை வேளையில் மேலே உயரும் பள்ளத்தாக்கு காற்றினால் உருவான மேகங்களால் சூழப்பட்டுள்ளது. பள்ளத்தாக்கானது அதிகாலையில் கீழிறங்கும் மலை காற்றினால் உருவான மேகங்களால் சூழப்பட்டிருக்கும். இம்மேகங்கள் சில நேரங்களில் மூடு பனி என அழைக்கப்படுது. இந்த மூடு பனி ஏமன் போன்ற வறண்ட பகுதியில் விவசாயம் செய்ய பெரிதும் பயன்படுகிறது. பாருங்கள், மலைக்காற்று இப்போ மலையில் மேலே ரெண்டுமே குளிர் காற்று இருக்கும். அது கீழே போகும். அது கீழே போயிட்டு மறுபடியும் வெப்பம் அடித்து மேலே போய் அப்படியே கண்டினியூஸ் ஆகும். இப்போ பள்ளத்தாக்கு காற்று அதே மாதிரி தான், மேலே குளிராக இருக்கும். அதே மாதிரி அது கீழே வெப்பமான காற்று கீழே மறுபடியும் மேலே போய் இதாயிரும். இப்போ தலைக்காற்று லோக்கல் விண்ட் சொன்னால் தலைக்காற்று எங்கெல்லாம் வீசுகின்றதோ அங்கெல்லாம் வானிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. படம் 6.19 சில முக்கியமான தலைக்காற்றுகள் போரா கிழக்கு ஐரோப்பாவிலிருந்து வடகிழக்கு இத்தாலியை நோக்கி வீசும் காற்று. அடுத்து சீனோக் ராக்கி மலையிலிருந்து வீசும் மேற்கத்திய வறண்ட வெப்பக்காற்று. ஃபான் ஆல்ப்ஸ் மற்றும் சுவிட்சர்லாந்தின் வடக்கு பகுதியை நோக்கி வீசும் தெற்காசிய வறண்ட வெப்ப காற்றாகும். அடுத்தது ஹார்மட்டன் மத்திய ஆப்பிரிக்காவின் குறுக்கே வடக்கிலிருந்து வீசும் வறண்ட காற்றாகும். காரப்புரான் கருப்பு புயல் என்பது மத்திய ஆசியாவில் வீசும் வசந்தகால மற்றும் கோடைகால மழைக்காற்றாகும். அடுத்தது கம்சீன் அப்படிங்கிறது வடக்கு ஆப்பிரிக்காவிலிருந்து கிழக்கு மத்திய தரைக்கடலை நோக்கி தென்கிழக்காக வீசும் காற்று அப்படின்னு. ஏழாவது லூனா இந்தியா மற்றும் பாகிஸ்தானில் சமவெளிகளில் வீசும் வெப்பம் மற்றும் வறண்ட காற்றாகும். மிஸ்டரல்னா மத்திய பிரான்ஸ் மற்றும் ஆல்ப்ஸ் மலையிலிருந்து மத்திய தரைக்கடலை நோக்கி வீசும் குளிர்ந்த வடக்கத்திய காற்று. நார்ஈஸ்டர்னா கிழக்கு அமெரிக்க ஐக்கிய நாட்டில் குறிப்பாக நியூ இங்கிலாந்தில் வடகிழக்கில் இருந்து தீவிரமாக வீசும் காற்று. அடுத்து நார்வெஸ்டர், இது தென்கிழக்கில் ஆல்ப்ஸ் மலையின் மீது ஈரப்பதமிக்க முதன்மை காற்று மோதி மேலெழும்பதால் உருவாகும் காற்று. இது நியூசிலாந்தின் தெற்கு தீவின் மேற்கு கடற்கரை மலையை கொடுக்கும் காற்றாகவும் கிழக்கு கடற்கரையில் வறண்ட காற்றாகவும் வீசுகிறது. இப்போ பாருங்கள், நார்தர் இந்த பாருங்கள், இப்போ வட அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. சீனுக்கு பார்த்தீங்கன்னா அது காட்டியிருக்காங்க. வடகிழக்கு குளிர் காற்று காட்டியிருக்காங்க. அடுத்தது நார்தர் நாட்டி அது காட்டியிருக்காங்க. அடுத்து தென் அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா பாம்பேரா அப்படி காட்டியிருக்காங்க. இது அடுத்தது ஆப்பிரிக்கா பார்க்கலாம். ஆப்பிரிக்காவில் பெரக் அப்படிங்கிறதும் அடுத்து ஹேர்மட்டன் அப்படிங்கிறதும் இதாகுது. அடுத்து ஹியூபிக்னா திசை இல்லாதவை அப்படின்னு சொல்லுவாங்க ஹியூபிக்கு. அதே ஆப்பிரிக்காவிலேருந்து ஐரோப்பாவுக்கு போகிறது சிரக்கோ காமசின் அப்படிங்கிறதும். அதே ஐரோப்பாவிலிருந்து ஆப்பிரிக்காவுக்கு வரக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா அது எடிசன்ஸ்னு சொல்லுவாங்க. அடுத்து ஐரோப்பாவில் பார்த்தீங்கன்னா ஹேமம், மிஸ்டரல், போராரா, லெவண்டா, அடுத்து பன்ங்கிறது அது உள்ளே சுற்றுது. ஆசியாவில் பூரான், காரப்புரான் அப்படிங்கிறது. ஆஸ்திரேலியா பிரிக்ஸ் பில்டர், அதாவது தெற்காசிய காற்று உள்ளே வெளியே போகிற மாதிரி காட்டியிருக்காங்க. உலகின் தலைக்காட்டுகள். அடுத்தது பாம்பிரான அர்ஜென்டினாவின் பாம்பஸில் வீசும் மிக வலுவான காற்று. அடுத்து சிமோன்னா சகாரா, இஸ்ரேல், ஜோர்டான், சீரியா மற்றும் அரேபியா பாலைவனத்தில் வீசும் வலுவான வெப்ப வறண்ட காற்றாகும். அடுத்து 13வது சிரோக்கான வட ஆப்பிரிக்காவிலிருந்து ஐரோப்பாவின் தெற்கு பகுதியை நோக்கி வீசும் தெற்காசிய காற்று. ஜோண்டானா அர்ஜென்டினாவின் ஆண்டிஸ் மலையிலிருந்து கிழக்கு சரிவில் வீசும் காற்று. இப்போ மாணவர்கள் செயல்பட கொடுக்கப்பட்ட உலக வெப்பத்தின் முதன்மை காற்றுகளின் திசையை குறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு தெரியாது. அடுத்தது ஜெட் காற்று என்பது அதிக உயரத்தில் 6 கிலோமீட்டரிலிருந்து 14 கிலோமீட்டர் உயரம் வரை வீசக்கூடிய மேற்கத்திய காற்று அமைப்பாகும். இது 2 அரைக்கோளங்களிலும் அலை வடிவத்தில் மணிக்கு 450 கிலோமீட்டர் வேகத்தில் அதிவேகத்துடன் வீசுகின்றது. இவை துருவங்களை சுற்றி வருவதால் அதை துருவங்களை சுற்றும் காற்று, அதாவது சர்க்குலர் போலார் விண்ட் அப்படின்னு சொல்லிட்டு படம் காட்டியிருக்காங்க. ஏன்னா அதிக உயரத்தில் வீசும்போது அது புவியின் மேற்பரப்பை வானிலை தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. இங்கே பாருங்கள், அது காட்டியிருக்காங்க. இதில் துருவ ஜெட் காற்று டயக்ராம் காட்டியிருக்காங்க. வெப்பமானது குளிரானது காட்டியிருக்காங்க. அது ஜெட் காற்றுகளின் அலையானது வடிவத்திற்கு ரஸ்பி அலைகள் என்று பெயர். அடுத்து ஜெட் காற்றுகள். இரண்டாவது உலகப் போரின் போது ஜெட் விமானிகள் அதிக உயரத்தில் உணர்ந்த வலிமையான காற்றின் எதிர்விசையின் விளைவாக கண்டறியப்பட்டது. இப்போ ஜெட் காற்றின் விளைவுகள்: துருவ சூறாவளி உருவாக்கம். துருவ மேற்கத்திய ஜெட் காற்று துருவத்திலிருந்து குளிர் வழிமுகங்களை வெப்பமண்டலத்தை நோக்கி எடுத்து செல்வதால் வட அமெரிக்கா மற்றும் ரஷ்யாவில் குளிர்காலத்தில் கடுமையான குளிர் அலைகள் உருவாகுது.
அடுத்து தென்மேற்கு பருவமழையின் திடீர் தாக்குதல். இந்திய துணைக்கண்டத்தில் இருந்து பார்மீன் வடக்கு பகுதி வரை உள்ள துருவ மேற்கத்திய ஜட்காற்று திடீரென விலகுவதால் இந்திய துணைக்கண்டத்தில் தென்மேற்கு பருவக்காற்று திடீர் மழைப்பொழிவை ஏற்படுத்துகிறது. தாமதமாக மற்றும் முன்பே வீசும் பருவக்காற்று. துருவ மேற்கத்திய ஜட்காற்றின் விலகும் விகிதத்தை பொறுத்து தென்மேற்கு பருவக்காற்றின் வருகை தீர்மானிக்கப்படுகிறது. ஜட்காற்று விலகும் விதத்தை பொறுத்து தென்மேற்கு பருவக்காற்றானது தாமதமாகவோ அல்லது முன்பாகவோ வீசுகிறது. 4. பருவக்காற்றின் மழையின் தீவிரம். வெப்பமண்டல கிழக்கத்திய ஜெட்காற்றின் வருகை தென்மேற்கு பருவக்காற்று மழையின் தீவிரத்தை தூண்டுகிறது. தென்மேற்கு பருவக்காற்று மழைப்பொழிவு அதிகரிக்க இது வழிவகுக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது 5வது மேற்கத்திய இடையூறு காற்றுகளால் இந்தியாவிற்கு மழையை கொண்டு வருதல். துருவ மேற்கத்திய ஜெட்காற்று குளிர்காலத்தில் மத்திய தரைக்கடலில் இருந்து உருவாகும் சூறாவளியிலிருந்து தோன்றும் மலை மேகங்களை இந்தியாவை நோக்கி எடுத்துச் செல்கிறது. இந்த மேகங்கள் இமயமலையின் மீது குவிந்து பஞ்சாப் மற்றும் ஹரியானா மாநிலங்களில் மழையை கொடுக்கிறது. இது இந்தியாவின் கோதுமை பயிரிடுவதற்கு பெரிதும் உதவுகிறது. அடுத்து அதிவேக சூறாவளி, சூப்பர் சைக்கிள்னு சொல்லுவாங்க. வளர்ச்சி அப்படின்னு ஜெட்காற்றின் வேகம் வெப்பமண்டல சூறாவளியை மாற்றமடைய செய்வதால் அதிவேக சூறாவளி உருவாகி வளர்ச்சி அடைகிறது. இந்த டாபிக் பார்த்திங்கன்னா 168லேருந்து 179 வரைக்கும் கூட வளிமண்டலத்தில் காற்றுகளை பற்றி தான் கேட்டிருக்காங்க. இப்போ ஈரப்பதம், நீர் சுருங்குதல் மற்றும் மேகங்களை பற்றி இல்லை, அதனால் இது சிலபஸில் இல்லை. அதோடு முடிஞ்சுது இந்த டாபிக்.